கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. எங்களுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலோசனை செய்தியிலே நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் கர்த்தர். இதுக்கு ஆதாரமாக 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்கள் மேல் எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறார், தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் எவ்வளவு விரோதமாய் இருக்கிறது என்பதை இந்த செய்தியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட 3 பகுதிகளா உங்களோடு கூட இவைகளை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, பேதுருடைய காலத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் எவ்வளவு விரோதமாய் இருக்கிறது என்பதையும், அதனை தொடர்ந்து பேதுரு காண்பித்து கொடுக்கிற தன்னுடைய நிருபத்திலே தன்னுடைய நிருபங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நடத்தின பிரகாரமாய் காண்பித்து கொடுக்கிற சில மனிதர்கள் நாட்களிலே நடைபெற்ற காரியங்களையும், அதனையும் தொடர்ந்து சில பரிசுத்தவான்கள் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சில சத்தியங்களின் அடிப்படையிலையும் நாம் இந்த செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறார். இங்க ஏன் நீதிமான்களை குறித்து பேசுகிறார்? இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 1 பேதுரு முழு அதிகாரங்கள், அதாவது 5 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது, முதல் அதிகாரத்தில் பாடுகளை குறித்து பேசுவார், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4, 5 என்று சொல்லி பாடுகளை குறித்து பேசாத அதிகாரமே இருக்காது. இவ்விதமாய் பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து பேசி, அந்த பாடுகளுக்கு மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதையும் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றின் நின்றும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 34:19 வசனத்திலும் நீங்கள் நானும் நன்கு அறிவோம். அப்போ இங்கே பேதுரு யாரை, எந்த குடும்பத்தை குறித்து பேசினதுக்கு பிற்பாடு நீதிமான்கள் நீதி நிமித்தமாய் நாம் பாடுபடுகிறதை குறித்தெல்லாம் பேசுகிறார், நீதி நீதி என்று சொல்லி பேசுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் சாராளை காண்பித்து கொடுத்த பிற்பாடு. அதனாலதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே சாராள் மற்றும் ஆபிரகாம் என்று சொல்லி நீதி மார்க்கத்திலே நீதிமான்களாய் காணப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளை காண்பித்து கொடுத்த பிற்பாடுதான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். ஆக இங்கே பேதுரு நீதிமான் அப்படிங்கிற இந்த சாட்சி பெற்ற நீதிமான் என்று சொல்லி தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஆபிரகாமை முதற்கண் காண்பித்து கொடுக்கிறார். அதை காண்பித்து கொடுத்துதான் ஒட்டுமொத்த சபைக்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்த அவர் வழி நடத்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நீங்களும் நானும் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதே வாக்கியத்தை தான் ரோமர் 4வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்களை பார்க்கும் போதும், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தன் சொந்த கிரியைகளினாலே நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படாமல், நீதிமான் ஆக்கப்படாமல், தேவனை விசுவாசித்து அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்கிற வெளிச்சத்தை கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. இதைத்தான் ரோமர் 4வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே ஏறக்குறைய 19வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, எப்படி சாராளுடைய கர்ப்பம் செத்து ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போன நிலைமையில
அவர்களுக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்பட்டதோ, ஈசாக்கு என்கிற ஒரு ஜீவன் வெளிப்பட்டதோ, அதே போல உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது நீங்களும் நானும் நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருப்பதற்காக. ஆகவேதான் ரோமர் 4வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆபிரகாமுடைய குடும்பத்தை அங்க காமிச்சு கொடுக்கிறார். ஆபிரகாம், சாராள். ஏனென்றால் நீதிமான்களை அடையாளப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், நீதிமான்களை அடையாளப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், இவர்கள் ஏன் ஆபிரகாமுடைய குடும்பத்தை டச் பண்றாங்க, தொடுகிறார்கள் என்று சொன்னால், ஏனென்றால் ஆபிரகாமும் சாராளும் எப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தப்பட்டார் என்று சொன்னால், அவர்களுடைய சரீரம் செத்து போனது. விசேஷமாக சாராளுடைய கர்ப்பம் செத்தது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது. செத்து போன ஒன்றுக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது. ஈசாக்கு வெளிப்பட்டது நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஏதோ பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ரோமர் புஸ்தகத்துல காண்பிக்கப்படல. அது எதுக்காக காண்பிக்கப்பட்டதா? அழகா சொல்லப்பட்டிருக்கு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதே ரோமர் 4வது அதிகாரம் கடைசி பகுதியில 23, 24, 25 ஆகிய 3 வசனங்களை பார்க்க முடியும். எப்பொழுது அப்படி எண்ணப்படுமாம்? கர்த்தராகிய இயேசுவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை விசுவாசிக்கிற, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படியே நீதியாக எண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அதற்கு அடுத்த அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை அவர் பெற்றிருந்தார். 5வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். இவ்விதமாக தான் என்ன செய்கிறோம்? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து 9ஆம் வசனத்திலே ரோமர் 5:9 சொல்லும் போது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, அவராலே நாம் கோபாக்கினிக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்கிற வெளிச்சத்தையும் காண்பிக்கிறார். அப்போ ஒரு மனிதன், ஒரு மனுஷி தன் பாவி என்கிற நிலைமையை உணர்ந்து தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் எனக்கு வர வேண்டிய பாவ தண்டனை அனைத்தையும் நீர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெறுவான். இதுதான் சத்தியம் காண்பித்து கொடுக்கிற அற்புதமான பகுதி. அப்ப பேதுரு அதைத்தான் பேசுறார். ஆபிரகாமின் சாராளையும் குறித்து பேசிட்டு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாருங்க, ஆபிரகாமுடைய ஒவ்வொரு பகுதி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பகுதி எடுக்கும் போது, லோத்து பிரிந்து போகும் போதும் அவர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். லோத்து பிரிவில் சமயத்திலையும் பார்க்கிறோம், கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்துல இருக்கிறார். பிள்ளைலாம் அநேக வருஷம் இருக்கு, அப்பவும் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்துல இருக்கிறார். ஆகார் மற்றும் இஸ்மவேலும் வீட்டிலிருந்து போறப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அப்பொழுது கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அப்ப நீதிமானுடைய சந்ததியை காண்பித்து கொடுக்கிறார் இங்கே. அதனாலதான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பேதுருடைய காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேதுருடைய நிருபங்கள்ல காண்பிக்கப்படுகிற சில மனிதர்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பும் போது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரம் நம்ம நன்கு அறிவோம். அங்கே முதல் பகுதியில பார்க்கிறோம், அங்கு யாக்கோபை ஏரோது பட்டயத்தினாலே வெட்டி போடுகிறான், பட்டயத்தினாலே கொன்று போடுகிறான். இது யூதருக்கு பிரியமாயிருந்தபடினாலே பேதுருவையும் அவன் பிடிக்க தொடர்ந்து என்ன செய்தான்? அவனையும் பிடித்து சிறைச்சாலையில் வைத்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் அங்கு இருந்தது. நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே சிறைச்சாலையிலே அங்கே கட்டுண்ட மனிதனாயிருந்த பேதுருவை விடுவித்து வெளியே கொண்டு வருகிற அற்புதமான காட்சியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கதான் அவர் காண்பிக்கிற நீதிமான் பேதுரு யார்? நீதிமான். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்திற்குள் வந்தபடினாலே பேதுரு நீதிமான்.
அங்கே அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லி சபையாரை குறித்து பார்க்கிறோமே 5ஆம் வசனத்திலே, அவர்களும் நீதிமான்கள் தான். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அத்தனை பேருமே யாருதான்? நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். நான் நேரடியாக காரியத்துக்குள்ள வருகிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தின் துவக்கத்துல கர்த்தருடைய முகம் நீதிமான்கள் மேல் இருக்கு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கு. ஆனா அதனுடைய கடைசி பகுதியில பாருங்க, கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் அதனுடைய கடைசி பகுதியில பார்க்கிறோம். முதல் பகுதியில கர்த்தருடைய தூதன் விடுவிக்கிறவராய் செயல்படுகிறார். கடைசி பகுதியில கர்த்தருடைய தூதன் அடிக்கிறவராக செயல்படுகிறார். அதனாலதான் அங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஏரோது ஒரு குறித்த காலத்துல ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்துல உட்கார்ந்து அவன் பிரசங்கம் பண்ணினானாம். 2 ஊழியத்தை பாருங்க. அங்க பிரசங்கம் பண்ணுகிறான். இது தேவ சத்தம் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பதான் அங்க சொல்லப்படுகிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான் அப்படி சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகள் இதை கவனிக்க வேண்டியது இருக்கு. பேதுருடைய காலகட்டத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. எப்படா நம்ம இந்த பேதுரு சிறைச்சாலை இருந்து வெளியே கொண்டு வரலாம், எப்ப மறுபடியும் பேதுருவை பிரசங்க பீடத்துல கொண்டு போய் நிறுத்தலாம், எப்போ பேதுருவை பிரசங்கம் பண்ண வைத்து அந்த பிரசங்கத்தின் மூலமா விசுவாசிகளை எப்படி ரட்சிக்கலாம், விசுவாசத்துக்குள் வருகிறவர்களை ரட்சிப்புக்குள் எப்படி நடத்தலாம். தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இத பேதுருடைய வாழ்க்கையில அது நடந்துச்சு. அதனாலதான் பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அதையும் பேதுருடைய காலத்துல பார்க்கிறோம். பேதுருக்காக சபையர் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டு உண்மையாவே அந்த ஜெபத்தையும் கேட்டு கிருபை வைத்து, ஜெபத்தையும் கிருபையாய் கேட்டு, அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஜெபத்தையும் கிருபையாய் கேட்டு பேதுருக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அப்ப பேதுருடைய வாழ்க்கையை குறித்து இங்கே நாம் பார்க்கும்போது, சபையாருடைய நீதிமான்கள் என்கிற அந்த சபையாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இப்பவும் பிரியமானவர்களே, ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் சொல்லி இருந்திடக்கூடாது. நீதிமான்கள் என்றால் யார்? நீதிமான்கள் என்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். சும்மா பாட தெரியும், சும்மா வர்ஷிப் பண்ணிடுவேன், செய்தி கொடுப்பேன், அப்படிப்பட்டவர்கள் நீதிமான்கள் அல்ல. உண்மையாகவே நம்முடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எனக்குரிய அத்தனை பாவ பிராயச்சித்தத்தையும் அங்கே நிறைவேற்றி முடித்தா. அப்படிப்பட்ட விசுவாசம், அந்த சத்தியத்தை பற்றிய விசுவாசம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பற்றுகிற விசுவாசம். அதனையும் தொடர்ந்து சொல்லுகிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் பாவங்களை மறைத்து கொள்ளாமல், பாவம் இல்லை என்று சொல்லாமல், ஆமா ஆண்டவரே பாவியான், இந்த காரியத்தில் தவறு செய்துட்டேன், இப்படிப்பட்ட கொடூரமான பாவங்களை செய்து விட்டேன், இந்த பாவங்கள் எல்லாத்தையும் நான் மறைக்காமல் அவைகள் அறிக்கை செய்தா ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? அவைகள் எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எவ்வளவு பாருங்க உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதான் நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்து. அப்போ கர்த்தருடைய வேதம் இப்ப பேதுருடைய காலத்துல நடந்ததை காமிக்கும் போது, அப்போ அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை முற்று கவனிக்கும் போது, இது எல்லாத்தையும் பேதுரு தன் வாழ்க்கையில கண்டு இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே சபைகளுக்கு இந்த நிருபத்தை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், யோன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறேன், பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறேன்னு. ஆனா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது.
அதோடு முடிக்கல, தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் எப்படி இருக்குதா? விரோதமா இருக்கு. அதையும் அப்போஸ்தலர் நடபடிகள் இதே 12வது அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்தாத எல்லாமே தீமைதான். ஏரோது செய்தது நன்மைன்னு ஒருத்தராவது சொல்ல முடியுமா? இல்ல, அது தீமை. தனக்கு மகிமை சேர்த்து கொண்டான். தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தாத காரியம். அங்கே ஒரு தீமை காணப்பட்டது. அங்கே கர்த்தருடைய முகம் ஏரோதுக்கு விரோதமாய் இருந்ததை நீங்கள் நானும் வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இது ஏதோ பேதுருக்கு மட்டும் இல்ல, இதே போலதான் நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்க பேதுரு இங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. ஒரு அயர்ந்த நித்திரையில தான் இருக்கிற. ஏனென்றால் கர்த்தருடைய தூதனுடைய விழாவில தட்ட வேண்டியது இருக்கு. அவன் நித்திரை பண்ணினான்னு சொல்லிதான் 6ஆம் வசனத்துல பாக்குறோம். ஆனா 7ஆம் வசனத்துல அவன் விழாவில தட்டுற அளவுக்கு அவன் நல்ல நிம்மதியை தூங்கிட்டு இருக்கிறார். இந்த பேதுருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, பேதுரு இப்ப சிறைச்சாலை அனுபவிக்கிறது கிட்டத்தட்ட அவர் மூணாவது முறை ஜெயிலுக்கு போறார். மற்றபடி எத்தனை முறை போனார்னு நமக்கு வரலாற்று அடிப்படையில் எனக்கு தெரியாது. ஆனா வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல முதல் முறை ஜெயிலுக்கு போறார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 2வது முறை அவர் ஜெயிலுக்கு போறார். இது 3வது முறை. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், இது 3வது முறை அவர் சிறைச்சாலை போறார். என்ன காரியம் கவனிச்சு பார்த்தா, முதல் முறை போகும்போது தனியா போகல, ஒரு சில பரிசுத்தவான்களோடு சேர்ந்துதான் போறார். சில அப்போஸ்தலர் எல்லாம் சேர்ந்தான் போறாங்க. 2வது முறை போகும்போதும் அவரோட கூட ஆட்கள்லாம் இருக்காங்க. பேச்சு துணைக்கோ அல்லது கூடமான ஏதாவது வசனங்களை சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்கோ ஜெபம் பண்றதுக்கோ ஒரு சில பரிசுத்தவான்கள் சேர்ந்தே போறாங்க. ஆனா 12வது அதிகாரத்துல காண்பித்து கொடுக்கிறாரு, இந்த சிறைச்சாலையின் அனுபவமானது பேதுரு தனித்து அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் எப்படி அவர் தூங்குறாரு? மறுநாள் அவருக்கு என்னனாலும் சம்பவிக்கலாம், மரணம் கூட சம்பவிக்கும். விழாவில தட்டி எழுப்புற அளவுக்கு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகமான நித்திரை அப்படி சொன்னா, அதுதான் பிரியமானவர்களே, இவருக்கு போய் பழகிட்டு விசுவாச வாழ்க்கையில நல்ல வைராக்கியம் எழும்பியாச்சு. அதனாலதான் அவர் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எவ்வளவு விழிப்பா இருக்கார் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆனா அதே நேரம் தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமா இருக்கிறது என்கிற அந்த சத்தியத்தையும் நாம் அறியாது இருக்க வேண்டாம். இது பேதுருடைய நாட்கள்ல மட்டும் இல்ல, இதை வைத்துதான் பிரியமானவர்களே பேதுரு தன் நிருபத்தை முழுக்க பாருங்க, இதை வைத்து எழுதி கொண்டே இருக்கிறார். முதல்ல ஆபிரகாம், நீதிமானாகிய ஆபிரகாமை காமிச்சு கொடுத்துட்டார். எங்க? 1 பேதுரு 3வது அதிகாரம் துவக்கத்தில் நீதிமானாகிய ஆபிரகாமை காண்பிக்கிறார். அந்த நீதி உள்ள சந்ததியை காண்பித்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற கிறிஸ்துவின் சந்ததிக்கு ஒப்பான ஆபிரகாமின் சந்ததி, நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற ஆபிரகாமின் சந்ததியான கிறிஸ்துவின் சந்ததியை அவர் அடையாளப்படுத்திட்டு அதை தொடர்ந்து என்னெல்லாம் காமிச்சு கொடுக்கிறாருன்னா, நோவாவை காண்பித்து கொடுக்கிறார். இங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அதே அதிகாரம், இதே 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்க அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லி அங்கு காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப 2 கூட்டத்தை காண்பிக்கிறார். நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. கர்த்தருடைய கண்கள் நோவாவுடைய குடும்பத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அந்த பேழைக்கு வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய முகம் எப்படிதான் இருக்கு? விரோதமா இருக்கு. ஏன்னா தீமை செய்கிறவர்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளே வரவில்லை, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகையினால்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனங்களுக்குள்ளே உன்னை நான் நீதிமானாக கண்டேன் என்று அங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தருடைய சாட்சி. எங்கே? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. மோசையும் அதை அறிந்தவராகத்தான் ஆதியாகமத்தை எழுதும் போது ஆவியானவருடைய ஒத்தாசையினால் இதை எழுதுகிறார், இதை காண்பிக்கிறார். நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா, அது 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8 மற்றும் 9 வாசிக்கும் போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. கவனிக்கீங்களா? நீதிமான், நீதிமான்கள் தீமை செய்கிறவர்கள். கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது, கர்த்தருடைய முகம் யாருக்கு விரோதமா இருக்கிறதுங்கிற இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட மனிதன் தொடர்ச்சியா எழுத ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலின்படி ஒவ்வொன்றாக எழுதி 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 காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் சாராள் அவருடைய அந்த நீதி மார்க்கத்துக்கு அமைந்த, நீதி மார்க்கத்து அமைந்த, விசுவாச மார்க்கத்துக்கு அமைந்த அப்படிப்பட்ட குடும்பத்தை காண்பித்து கொடுத்து, அதை தொடர்ந்து இப்ப நோவா குடும்பத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. நல்ல உன்னிப்பா அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது அப்ப ஆபிரகாம் சாராள் இவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். லோத்துடைய மனைவி இல்ல, அவங்க அந்த இதுக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க பிரிந்து போறவங்களா இருக்கிறாங்க. தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமா இருக்கிறது. லோத்து இப்படின்னு சொல்லல. அவருடைய ஆபிரகாமுக்கு வெளியில உள்ள அத்தனையும் எப்படி இருக்கு பாருங்க. இஸ்மவேலை பாருங்க, ஆகார பாருங்க, அவர்கள் மாம்சத்தின்படி பிறக்கிறவர்களுக்கு அடையாளமாய் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் காண்பிக்கப்படுகிறார்கள். அப்ப இங்கே ஆண்டவர் நோவாவையும் நோவா நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்களையும் காண்பிக்கும் போது இப்ப அந்த வசனம் அப்படியே நிறைவேறுது பாருங்க. அந்த வசனத்துடைய நிறைவேறுதல பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நோவாவின் மேல், நீதிமானாகிய நோவாவின் மேல் நோக்கமா இருக்கிறது. நோவாவின் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, தீமை செய்து கொண்டே இருந்தவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் இருக்கிறதையும் கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. அதனாலதான் அவர்கள் காவல்ல இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அந்த ஆவிகள் கீழ்ப்படியாமற் போனதுனால அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள், ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. அது மாத்திரம் இல்ல, அதையும் தொடர்ந்து இந்த பேதுருக்கு கிடைச்ச வெளிப்பாடெல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனை தொடர்ந்து 2 பேதுருவின் புஸ்தகத்துக்கு நம்ம வரும்போது 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி நீதியை பிரசங்கித்தானா. அதான் நீதிமான். இந்த மனுஷன் நீதிமான் சொல்லி பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். நீதிமான் ஆகிய நோவா. அதை தொடர்ந்து அவர் எதை கொண்டு வர்றார் பாருங்க. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அதெல்லாம் சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல கொண்டு வர்றார் பாருங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கார். அவர் சோதோம் கொமோராவை காமிச்சு கொடுக்க, முதல்ல முழு உலகத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு அதுல நோவாவையும் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் அவங்க குடும்பம் மேல நோக்கமா இருக்கு. நோவாவையும் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அவர் நினைத்தறினார் சொல்லிதான் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நோக்கமா இருக்கிறது. ஆனா தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமா இருக்கிறது. இதெல்லாம் பேதுரு தன் வாழ்க்கையில கண்டு அனுபவித்தது, பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் மூலமாய் அறிந்து கொண்டவாறு சபைகளுக்கு கொண்டு வர்றார் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்போ நான் இந்த வேதத்துல உன்னிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப லோத்துடைய நாட்கள்ல நம்ம லோத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே படிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் லோத்துவின் மேல் நோக்கமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களாகிய சோதோம் கொமோரா பட்டணத்தாருக்கோ அவருடைய முகம் விரோதமா இருக்குன்னு சொல்ல முடியுமோ முடியாதா? நிச்சயமா சொல்ல முடியும். அதான் அந்த 2 கூட்டத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் அங்க பரலோகத்திலே காமிச்சு கொடுக்காரு. தேவனுடைய நீதியை நடப்பிக்கக்கூடிய தூதர்கள், தேவனுடைய நீதிக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய தூதர்கள் ஒரு கூட்டமா நிக்காங்க. இன்னொரு கூட்டம் தீமை செய்து அந்த கூட்டம் விழுந்து போயிட்டான். அதைத்தான் 4ஆம் வசனத்தில் சொல்றார். பாவம் செய்து தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தாராம். பயங்கரமா இருக்கு பாருங்க.
அந்த ரெண்டு கூட்டத்தை அழகா பைபிள் காண்பிக்கிறது. பாவம் செய்த தீமை, பாவம் செய்த தூதர்கள், கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாருங்க, சோதோம் கொமோராவை மட்டும் இல்ல, அதை தொடர்ந்தும் அவர் எதை காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க, பிழையாம குறித்து காமிச்சு கொடுக்கிறார். 15 மற்றும் 16வது வசனங்கள்ல பிழையாம குறித்து காண்பிக்கிறார். பிழையாம எப்படிப்பட்டவன்? பிழையாமுடைய நாட்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. பிழையாமை குறித்து, பிழையாமையும் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் நீதிமான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால் அற்புதமாய் வழிநடத்தப்பட்டார்கள். நாம் இன்றைக்கு பஸ்காவாகிய கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமாய் அனுபவிக்கிறோமே, அன்றைக்கு அவர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். நீதி மார்க்கமாய் அவர்கள் நீதி மார்க்கத்தார் என்று அறியப்பட்டிருந்தார்கள். நாம் எப்படி சிவந்த சமுத்திரத்தை, அவர்கள் எப்படி சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள், கண்டடைந்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமோ, அதே போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிழையாமை குறித்து வேதம் சொல்லுது, அந்த மனிதன் பட்டயத்தினாலே மடிவிக்கப்பட்டான், மடிந்து போனான். எனாமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பிழையாமை என்ன செஞ்சாங்க? பேயூரின் குமாரனாகிய பிழையாமை என்ன செஞ்சாங்களாம்? பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள். இந்த பிழையாம் தடுக்கலான ஒரு போதனையை, இடதுக்கான ஒரு போதனையை கொடுத்தான் சொல்லியும் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த பிழையாமையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பைபிள் காமிக்க பாருங்க. இந்த பிழையாம் எப்படி சீர்கெட்டு போனான், பிழையாம் எவ்விதமாய் கடிந்து கொள்ளப்பட்டான். 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன் அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருக மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்போ கர்த்தருடைய வேதம் எதை காண்பிக்கு? ஒரு ஜனத்தின் மேல அவர் நோக்கமா இருக்கிறார், இன்னொரு ஜனத்தின் மேல அவர் விரோதமா இருக்கிறார். யார் மேல? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலதான் நோக்கமா இருக்கிறது. அவர் அன்னைக்கு என்ன, எதை அறியணும்? நீங்க என்ன எப்படிப்பட்ட சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்கு? உண்மையிலே நான் நீதி மார்க்கத்தில் இருக்கிறேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்தோடு அப்படிப்பட்ட விசுவாசத்துல நான் நிலை நிற்கிறேனா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வதும் கடைசியுமா நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். நல்லா பாருங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் பாருங்க, இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும், அதுதான் சொல்ற, நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை விதமா இருக்கிறது. அப்ப பேதுரு எந்ததான் அவங்க கொண்டு வர்றாருன்னு கேட்டா, அப்ப கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவு கூறும்படிதான் இந்த நிருபத்தை உங்களுக்கு என்ன செய்றேன், கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அப்போ கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் எதெல்லாம் பேசியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது இவர் சொன்னது மட்டும் இல்ல. முதல்ல நம்ம பார்த்தோம் பேதுருடைய காலகட்டத்தை. அதுபோல் பேதுரு காண்பித்து கொடுத்த, பரிசுத்தாவின் ஒத்தாசையினால் காண்பித்து கொடுத்த சில மனிதர்கள். இன்னும் சிலரை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது எங்க யார்கிட்ட சொல்லப்பட்டதா அவர் சொல்லி கொடுத்துட்டார், ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டார். இது ரெஃபரன்ஸ், பிப்ளியோகிராஃபின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெஃபரன்ஸ். இதெல்லாம் பாரு, அவர் ரெஃபரன்ஸுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, அப்ப இன்னும் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய அப்போஸ்தலர்களால சொல்லப்பட்ட அந்த கட்டளைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டார். அவன் எதை நினைவு கூற வேண்டியது இருக்கு? காயினை பார்க்க வேண்டியது இருக்கு, ஆபேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆபேலை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவன் நீதிமான். எபிரேயர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தா, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. அவன் ஆபேல் யார்? நீதிமான். கர்த்தருடைய கண்கள் அவன் மேல நோக்கமா இருக்கு. காயின் யார்? அவன் தீமை செய்கிறவன்.
தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமா இருக்குங்கிறத அப்படியே வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுக்கிறா. அதனாலதான் பேதுரு பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டு அவருடைய நிருபங்கள்ல காண்பித்து கொடுக்கிற அப்படிப்பட்ட சம்பவங்களோடு மாத்திரம் நாம் நிறுத்தி விடாமல் இன்னும் கூடுதலா போனா யூதாவில் நீங்க பார்க்க முடியும். இன்னும் சில நிருபங்கள்ல நாம் பார்க்கும்போது காயினுடைய பொல்லாத வழியை கடிந்து கொள்றார் அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல். இவரெல்லாம் எதை காண்பித்து கொடுக்காங்கன்னா இந்த ரெண்டு கூட்டத்தை காமிச்சு கொடுக்கறாங்க. நீதிமான்கள், தீமை செய்கிற ரெண்டு பேர். நீதிமான்கள் என்கிற ஒரு கூட்டம், தீமை செய்கிறவர்கள் என்கிற ஒரு கூட்டம். எப்படிப்பட்ட சத்தியத்தில் நிலை நிற்க வேண்டும்? பிரியமானவர்களே, நீதிமான்கள் அந்த ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களை ஆக்கப்பட்டிருக்க அப்படி சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. அது என்ன இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க? அது என்ன இப்படி அப்படின்னு போட்டிருக்கு. அது முந்தின வசனத்தை பார்க்கும்போது தான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறான்னு சொல்லி 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 5:8. அப்ப அவருடைய மரணத்தை காண்பித்து கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமா தேவன் உங்கள் மேல என் மேல வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறார். இது அறிகிற அறிவினாலதான் நாம் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற முடியும். அதனாலதான் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று அவர் பேசுகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப பரிசுத்த தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. பேதுரு தான் சொல்றாரு, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகள் நீங்கள் நினைவு கூறும்படி நிருபங்களை கொண்டு வர அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு முந்தின அதிகாரத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அப்படி கெட்ட நடக்கைகள் குறித்து எல்லாம் பேசுறாரு. 3ஆம் வசனத்துல பொருளாசை உடையவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறார். இதுதான் அன்னைக்கு அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய கண்களின் மேல் நோக்கமா இருக்கிறதா? நோவின் மேல நோக்கமா இருக்கு. மிகப்பெரிய அழிவுக்கு தப்பு வைக்கப்படுறாங்க. மிகப்பெரிய அழிவுக்கு தப்பு வைக்கப்படுறாங்க. ஏனென்றால் அந்த நீதிமானுடைய சந்ததி காப்பாற்றப்படுகிறது. பேதுருடைய காலத்தில் நாம் பார்த்தோம், அங்கே பேதுரு விடுவிக்கப்படுகிறான், கர்த்தருடைய தூதனால் விடுவிக்கப்படுகிறான். இங்க ஏரோது கர்த்தருடைய தூதனால் அடிக்கப்படுகிறான். நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. முதற்கட்டத்தில் கர்த்தருடைய தூதன், அதே கர்த்தருடைய தூதன் தான் அங்கே விடுவிக்கிறார், இங்கே அடிக்கிறார். நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் நீதிமான் என்கிற அந்த சிறந்த அந்தஸ்தோடு தான் நான் வாழ்கிறேனா? இந்த சமுதாயத்துல பெரிய பேர் புகழோடு கூட பணக்காரன், நான் மிகுந்த ஆஸ்தி உடையவன் அப்படிங்கிற அதை பெற்றிருப்பது அல்ல விஷயம். நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்தோடு ஜீவிக்கிறேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேங்கிற அந்த நிச்சயத்தோடு நான் ஜீவிக்கிறேனா? இல்லாவிட்டால் கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமா இருக்காதே. கர்த்தருடைய கண்கள் யார் மேலதான் நோக்கமா இருக்காது? தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. எதை தொடர்ந்து தெரியுமா? ஆபிரகாம், சாராள் இவர்களுடைய சந்ததியில தொடர்ந்து காமிச்சு. அப்போ ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி அப்படிங்கிறத கலாத்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோமே. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்க அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சந்ததி, அந்த ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. அந்த நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்து பெற்றிருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சந்ததியா? விதமா வேதத்துல ஒவ்வொரு பகுதியும் பார்த்தா கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழியில நடந்த பரிசுத்தவான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாகவே இருந்தது. யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அவங்களுக்கு விரோதமா கர்த்தருடைய முகம் இருக்கிறத ஒரு இடத்துல, 2 இடத்துலயா, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இதையே காண்பித்துக்கிட்டே இருக்கிறார். ஆபேல் இருந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப ஆபேல் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. ஏன்னா அவர் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா காயினுக்கு விரோதமா அவருடைய முகம் இருக்கு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில
அனுபவித்தும், அதான் ஒட்டுமொத்தமா கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்டு சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையா காண்பித்து கொடுக்கிறார். அப்ப நீங்க இதோட பின்னணி எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க சோதம் குமாரா நாட்கள் நடந்ததை கவனிச்சாலும் சரி, லோத்து நாட்கள் நடந்ததா இருக்கட்டும், நோவா நாட்கள் நடந்ததா இருக்கட்டும், பிழையாம் நாட்கள் நடந்ததா இருக்கட்டும், எல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. நீதி மார்க்கத்துக்கு வராத எல்லாருமே அழிக்கப்பட்டு போனார்கள். நீதிமான்களை தாண்டி அழிவுதான் வச்சிருந்தார். நீதிமான்களுக்கு வெளியில கர்த்தர் அழிவுதான் வைத்திருந்தார். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. நாம கூட பிரியமானவர்கள் இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது.